ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் பார்த்தீங்கன்னா, அதற்கான அமௌண்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒவ்வொரு மாதமும் எப்படி வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 கிராம் வந்து நீங்கள் மாதம் மாதம் வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி சேமிக்கலாம், எப்படி வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாயை இப்படி சேமித்தால் மாதம் 1 கிராம் கோல்டு காயினை வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதா. 50 ரூபாய் தான் நம்ம சேமிக்க போறோம். ஆனா மாசம் மாசம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கோல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறது தான். இந்த 1 கிராம் கோல்டு காயின் அப்படிங்கிறத நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது அ இ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து 1 கிராம் கண்டிப்பா வாங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா, கண்டிப்பா வாங்கிட முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தாரக மந்திரம். இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து எப்பவுமே கைவிற்றக்கூடாது. ஏன்னா, வருமானம் குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்த மாரியான ஒரு முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 50 ரூபாய எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் நம்மளுக்கு வந்து ரூ. 50 நம்ம சேமிக்க போறோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, ரூ. 50 கூடுதலா ஒரு ரூ. 100 நம்ம எடுத்து வைக்க போறோம். அ நான் முதல்லயே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறது. அப்போ எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த முறை கண்டிப்பா பண்ண முடியும். 3வது நாள் ரூ. 150, 4வது நாள் ரூ. 200, 5வது நாள் ரூ. 250, 6வது நாள் ரூ. 300, 7வது நாள் ரூ. 350. இப்போ 50, 100, 150, 200, 250, 300, 350 இப்படி சேமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதல் எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 50, 100, 150ன்னு எடுத்து வைக்க முடியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, வருமானம் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே கையில அமௌண்ட் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நாள் 350, 300, 250, 200, 150, 100, 50 இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் வந்து நான் 1 பவுன் அதாவது 1 கிராம் வாங்குறதுக்கு ஐடியா குடுத்துருக்கேன். பட் வந்து உங்களால 1 கிராமுக்கான பணத்தை எடுத்து வைக்க முடியல அப்படின்னா, 1/2 கிராம் அதாவது இதிலேயே பாதி அதாவது ரூ. 25, ரூ. 50, ரூ. 75 அப்படின்னு ஒரு ரூ. 25 கூடுதலா சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 கிராம் அதாவது 500 மில்லிகிராம் கண்டிப்பா என்ன பண்ணிட முடியும்? சேவ் பண்ணிட முடியும். இப்போ வந்து 7 நாளும் நம்ம வந்து ரூ. 50 கூடுதலா சேமிக்கும்பொழுது நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா, ஒரு வாரத்துல நம்மளுக்கு வந்து ரூ. 1400 சேமிக்கிறோம். இப்போ ரூ. 1400 ஒரு வாரம் சேமிக்கிறோம்னா, 4 வாரத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 7 நாள் சேமிக்கிறோம் இல்லைங்களா? 7 நாள்ல நம்ம ரூ. 1400 சேமிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு வாரம் ரூ. 1400 நம்மளுக்கு கையில கிடைக்குது அப்படின்னா, 4 வாரங்கள் தொடர்ந்து சேமிக்க முடியுதுன்னா, ரூ. 1400 ரூ. 1400 4 வாரம் சேமிச்சோம்னா, ரூ. 5600 நெறைய பேர் வந்து கேட்கலாம், ஒரு மாசத்துல ரூ. 5600 சேமிக்க முடியுமா அப்படின்னு. பட் உங்களால வெறும் ரூ. 1400 தான் சேமிக்க முடியுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 100 மில்லிகிராமே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கோல்டு காயின் வந்து கிடைக்குது. இப்போ 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஜஸ்ட் இப்போ கோல்டு ரேட் வந்து குறைஞ்சதுனால ரூ. 700 இருந்தாலும் என்ன பண்ணிடலாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம் வாங்கிடலாம். இப்போ ரூ. 1400 கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 200 மில்லிகிராம் வந்து நம்மளால வாங்கிட முடியும். நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி கோல்ட சேவ் பண்றது தான். இப்போ ரூ. 1400 மட்டும் தான் உங்களால சேமிக்க முடியுதுன்னா, நீங்க 200 மில்லிகிராம் வாங்கலாம். இல்ல இத கூட சேமிக்க முடியல, வெறும் ரூ. 700 தான் சேமிக்க முடியுதுன்னா, 100 மில்லிகிராம் நீங்க வாங்கிட முடியும். யாரெல்லாம் வந்து ரூ. 5600 சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. இப்போ வார சேமிப்பு அப்படிங்கிறத கூடுதலா நம்ம சேமிக்க போறோம். வாரம் காய்கறி வாங்குறது, பழங்கள் வாங்குறது, அப்புறம் வந்து ம் அ ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறது, இதுக்கெல்லாம் நம்ம பணம் செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த செலவுகள்ல இருந்து வாரம் ஒரு ரூ. 200 நம்ம எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா, 4 வாரம் 4, 2 8 ரூ. 800 நம்ம சேமிக்கிறோம். வார சேமிப்புல ஒரு ரூ. 800 சேமிக்கிறோம். இப்போ கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். தின சேமிப்புல ஒரு மாசத்துல ரூ. 5600 சேமிக்கிறோம். அப்புறம் வந்து வாரத்துல வந்து ரூ. 800 சேமிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ரூ. 6400 சேமிக்கிறது. ஒரு மாசத்துக்கு ரூ. 6400 சேமிக்க முடியுது. இந்த ரூ. 6400 இப்போதைக்கு நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா வாங்குறலாம். பட் வந்து டையிங் சார்ஜ் வந்து வரும் இல்லைங்களா? அப்ப அதற்கான பணமும் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து 1.5%லேருந்து 2%க்குள்ள நம்மளுக்கு கிடைக்குது. எங்க வந்து கோல்டு காயின் வந்து பெர்சன்டேஜ் வந்து கம்மியா கிடைக்குதோ, அங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பெர்சன்டேஜ் வந்து வேறு வேறு கடையில வாங்குனா நம்மளுக்கு வந்து கோல்டு காயின வந்து அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பா நான் வந்து நெறைய கடைகள்ல காமிச்சிருக்கேன். ஜிஆர்டி, தங்கமயில், ஸ்ரீகுமரன் நெறைய கடைகள்ல நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அத வந்து இன்னொரு கடையில குடுக்கும்பொழுது அன்னைய ரேட்டுக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அதனால தான் நான் வந்து வேறு வேறு கடைகள்ல வாங்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது
அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் எங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேஸ்டேஜ் கம்மியாக கிடைக்குதோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. இதுக்கு வந்து கூடுதலாக ஒரு ரூ. 300 தேவைப்படுது அப்படின்னா சில்லறை சேமிப்பு. நம்ம ஏதாவது செலவுகள் போது நம்ம கையில் வந்து ரூ. 2 ரூ. 5 ரூ. 10 அப்படிலாம் கிடைக்குது இல்லைங்களா? அதை வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேமித்து அதில் ஒரு ரூ. 300 சேமிக்க முடியுது அப்படின்னா சேமித்தோம் அப்படின்னா இப்போ வந்து கூடுதலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தின சேமிப்பில் நம்ம வந்து ரூ. 5600 சேமிக்கிறோம். வார சேமிப்பில் ரூ. 800 சேமிக்கிறோம். சில்லறை சேமிப்பில் ரூ. 300 சேமிக்கிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரூ. 6700. இன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? நான் கோல்டு ரேட் பார்த்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6460. இது வந்து உங்களுக்கு இதோட நம்மளுக்கு வந்து டையிங் சார்ஜ் சேர்த்தோம்னா ரூ. 1700 கண்டிப்பாக என்ன பண்ணிடலாங்க, 1 கிராம் கோல்டு காயின் கண்டிப்பாக வாங்கிட முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதாவது நகை சீட்டு வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எப்போல்லாம் உங்கள் கையில் வந்து பணம் இருக்கோ அப்போ மட்டும் வாங்குற மாதிரி, அதாவது 100 மில்லிகிராம்லேருந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராமுக்கு வெறும் ரூ. 700 இருந்தால் போதும். 200 மில்லிகிராம் ரூ. 1400 வாங்கிடலாம். 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூ. 6700 சேமிச்சுட்டு அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கையில் பணம் இருக்கும்போது மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சு இதில் வந்து நான் ரூ. 50 சொல்லியிருக்கேன். இதுவே உங்களுக்கு வருமானம் அதிகம்னா அதிகமாக சேமிக்கலாம், குறைவு அப்படின்னா குறைவாக சேமிக்கலாம். உங்களுக்கு எப்படினாலும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதுக்கு மாதிரி சேமிங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000 தாண்டி போயிட்டு இப்போ வந்து 51,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. இல்லை பணமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க கூட உங்கள் கையில் வந்து பழைய கோல்டு ஏதாவது இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, பீரோவில் தான் வச்சிருக்க போகிறீங்க, இல்லைனா அதை வந்து யூசேஜே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்கள் வந்து லோன் எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் அதை திருப்புறத்துக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா மாதம் உங்களால் கோல்டு காயின் கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு கோல்டு சேவிங் சேலஞ்சியாக எடுத்து அதையும் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.